ஹாய் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம அது சீரியஸா பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இன்னைக்கு நம்ம அந்த சீரியஸ்ல ரிகார்டியன் தியரி ஆஃப் ரெண்ட் தான் பார்க்க போறோம். ரெண்ட் அப்படிங்கறத நம்ம எங்க கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், ஒரு வீட்டுக்கு வந்து வாடகைக்கு போறதும், அடுத்தது ஒரு லேண்டு இல்ல ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா அது ஒரு கமர்ஷியல் பில்டிங், அங்க வந்து ஒரு ஷாப் வைக்கிறதுக்கு நம்ம வந்து ரெண்ட் கொடுக்கறதாகட்டும், இல்ல ஒரு லேண்டை யூஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வந்து ரெண்ட் அப்படிங்கறது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நம்ம ரிகார்டோட ரெண்ட் தியரி வந்து கொஞ்சம் அதுல இருந்து டிஃபரெண்டா இருக்கும். ரெண்டை எப்படி பேஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு லேண்டோட ஃபெர்டிலிட்டியை பொறுத்து சொல்றாங்க. நாம என்ன பேசிஸ்ல சொல்வோம், ஒரு லேண்டோ இல்ல ஒரு பில்டிங்கோ இல்ல ஒரு வீடோ அது வந்து சிட்டியோட மெயின் ஏரியால இருந்தா அங்க வந்து வாடகை அதிகம்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. ஆனா ரிகார்டோ என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த லேண்டோட ஃபெர்டிலிட்டியை பொறுத்து தான் இங்க வந்து ரெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதனால இந்த கான்செப்டை வச்சுதான் நாம இன்னைக்கு வந்து ரெண்ட் தியரியை வந்து படிக்க போறோம். நம்ம இப்ப லெட்ஸ் டேக் ABC அப்படின்னு ஒரு 3 டிஃபரெண்ட் லேண்ட் எடுத்துக்கலாம். இந்த லேண்ட்ல எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், irrespective ஆஃப் ஃபெர்டைல் மட்டும்தான். ஃபெர்டைல் மட்டும் இந்த லேண்டுக்கு மாறுது, இந்த 3 லேண்டுக்கும் மீதி எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம அந்த ரெண்ட் தியரியை வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணலாம். இப்போ லேண்ட் ஏ வந்து இதுல மோஸ்ட் ஃபெர்டைல். ஆக்சுவலி ஃபெர்டைல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அது அதோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ லேண்ட் ஏ வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 100 வீட் பேக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு லேண்டு. இது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். ஒரு 1 இயர் பீரியடுக்கு வச்சுக்கோங்களேன். வீட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு 1 இயர் பீரியட்ல 100 பேக் வந்து இந்த லேண்ட் ஏ ப்ரொடியூஸ் பண்ணும். இதே லேண்ட் பி வந்துட்டு கொஞ்சம் அதை விட ஃபெர்டிலிட்டி கம்மி, அதாவது மீடியம் ஃபெர்டைல் தான், 80 பேக்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்தது லேண்ட் சிக்கு போயிட்டோம் அப்படின்னா இது வந்து லீஸ்ட் ஃபெர்டைல், அந்த ரெண்டையும் விட ரொம்ப கம்மி, இங்க 60 பேக் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஸோ இங்க ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ஃபெர்டைல் இருக்கிற லேண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுதான் நம்மளுக்கு லாபமும் கூட. ஏன்னா இப்போ நான் கஷ்டப்பட்டு மேன் பவர் யூஸ் பண்றேன், என்னோட ரிசோர்சஸ் எல்லாமே யூஸ் பண்றேன், ஆனா 60 பேக்ஸ் தான் கொடுக்குது அப்படின்னா யாராவது இந்த லேண்டை ப்ரிஃபர் பண்ணுவாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. ஸோ தட் என்ன பண்ணுவாங்க ஃபார்மர்ஸ், அந்த மோஸ்ட் ஃபெர்டைல் இருக்கிற லேண்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. எப்ப 2வது 3வதுக்கு வருவாங்க, தட் இஸ் பி லேண்டு சி லேண்டுக்குலாம் வருவாங்க அப்படின்னா பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு, எனக்கு ஏ லேண்ட்ல இருக்கிற அந்த ஹார்வெஸ்டிங் வந்து பத்தல அப்படிங்கிற ஸ்டேஜ்ல பி அண்ட் சியை எடுத்துக்குவாங்க. ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு சரி லீஸ்ட் ஃபெர்டைலாவது இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பி அண்ட் சியை எடுத்துக்குவாங்க. ஸோ இங்க வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது இல்லையா நம்மளுக்கு, பில இருந்து சில இருந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது இல்லையா, இதை வச்சுதான் ரிகார்டியன் என்ன பண்றாரு அப்படின்னா ரெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கால்குலேட் பண்றாரு. எப்படி பண்றாருங்கிறத பாருங்க. இங்க ரெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் தான் ஓவர் லீஸ்ட் ஃபெர்டைல் லேண்ட். இந்த லீஸ்ட் ஃபெர்டைல் லேண்ட்னால தான் நம்மளுக்கு இந்த ரெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்குது. சி ஏயோட ரெண்ட் என்ன அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. சியோட ரெண்ட்டை வச்சுதான் இங்க நம்ம பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஏ வந்து 100 பேக்ஸ் கொடுக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியுமா, பி வந்துட்டு 80 பேக்ஸ் கொடுக்குதா, சி வந்து 60 பேக்ஸ் கொடுக்குதா. ஸோ இதை வச்சுதான் கால்குலேஷன் எப்படி பண்றாங்க அப்படின்னா, இந்த லீஸ்ட் ஃபெர்டைல் இருக்கிற ஒரு லேண்ட் இருக்கு இல்லையா, இந்த லேண்ட்ல நம்மளுக்கு என்ன ப்ரொடக்ஷன் கிடைக்குதோ இதை வந்துட்டு மோஸ்ட் ஃபெர்டைலையும் செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்க ஃபெர்டைலையும் நம்ம மைனஸ் பண்ணி இங்க நம்மளுக்கு ஒரு வேல்யூ வருது இல்லையா, இப்படிதான் வந்து ரெண்ட் கால்குலேட் பண்றாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஃபெர்டைல் இருக்கிறது ஆஸ் யூஷுவல் அப்படியே இருக்கிறது தான். ஆனா இந்த கம்பேரிசன் எப்ப நடக்க ஆரம்பிக்குதோ அப்ப வந்து இந்த ரெண்ட் அப்படிங்கிற விஷயம் உள்ள வருது. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் ஓவர் லீஸ்ட் ஃபெர்டைல் லேண்ட். சரியா? ஸோ இப்போ என்ன பண்றோம், நம்ம லீஸ்ட் ஃபெர்டைல் லேண்டோட அளவை வந்து பேஸா வச்சு நல்லா இருக்கிற 2 லேண்ட்லயும் ரெண்ட் வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம ரிகார்டோட தியரி. இங்க லேண்ட் ரெண்ட் அப்படிங்கிறது யூசிங் லேண்ட் பட் ஃபார் இட்ஸ் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். லேண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நாம இங்க வந்துட்டு ரெண்ட்னு ஒரு கான்செப்டை பண்றோம். இப்போ நம்ம கமர்ஷியல் ரெண்ட், இங்க நம்ம யூஸ் பண்ற ரெண்ட் கான்செப்டுக்கும் இந்த கான்செப்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நாம யூஸ் பண்றது வேற, ரிகார்டோ சொல்றது வேற. சரியா? ஐ ஹோப் யூ ஹவ் பீப்புள் அண்டர்ஸ்டுட். இதுக்கு அப்புறமும் உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் எனக்கு புரியல அப்படின்னு ஏதாவது ஒரு கான்செப்ட் வச்சிருந்தீங்கன்னா அதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட ஸ்டாண்டர்ட், உங்களோட சப்ஜெக்ட், அதுல உங்களுக்கு என்ன கான்செப்ட் புரியல அப்படிங்கறத சொல்லுங்க. நான் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஷார்ட் வீடியோஸ்ல உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ.